Welcome to GK with MK. So, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை லைனாக சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ போன வீடியோவில் HCF LCM வந்து சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்து பெர்சன்டேஜ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எந்த ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th term 1 7th term 1 சரிங்களா. சரி ஓகே. ஸோ அதே மாதிரி இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாட் ஒன்லி திஸ் டாபிக், நம்ம TNPC ஆப்டிடியூட் சிலபஸில் இருக்க மொத்த டாபிக்ஸும் அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ 6th to 10th வர புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி டாபிக் வைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். முதல் சம் வந்து பாருங்க, 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ 20:5 அப்படின்னா 20/5 அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா. இந்த ரேஷியோனால பை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இது 1 times, இது 4 times. அப்போ 4:1 இதான் வந்து ஆன்சர் சரிங்களா. சிம்பிள். ஸோ அடுத்த சம் வந்து பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் டு 250 கிராம். 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ 500/250 0 இது 1 times, இது 2 times. அப்போ 2:1 அதான் வந்து ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. அடுத்த சம் வந்து பாருங்க, மாதவியும் அன்புவும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அவங்க கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது மாதவி அன்பு, இது 750ன்றது மாதவி, அன்புன்றது 900. பட் ஆனா அவங்க கேட்கறது அன்பு அண்டு மாதவி. அப்போ அன்பு தான் மேல வரும், மாதவி தான் கீழே வரும் சரிங்களா. அப்போ கொஸ்டினை இந்த மாதிரி நீங்க நல்லா பார்த்து படிச்சு வந்து நீங்க ஆன்சர் வந்து பண்ணணும். அப்ப அன்பு 900, மாதவி 750. ஸோ 0000 கேன்சல். இது 5 டேபிள்ல போடுங்க. போட்டீங்கன்னா 1 times பேலன்ஸ் 2, 5 times 15, இது போட்டீங்கன்னா 18 சரிங்களா. இது 1 times பேலன்ஸ் 4, இங்க 4 வரும், அப்போ 18. இது வந்து திரும்ப நீங்க 3 டேபிள வந்து நீங்க போடலாம். அப்போ 5 3s are 15, 6 3s are 18. அப்போ ஆன்சர் வந்து 6:5 சரிங்களா. ஸோ இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, இது கிடையாது ஆன்சரு சரிங்களா. இதான் வந்து ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து 6:5. ஸோ இங்க எழுதிருக்கிறது வந்து தப்பு சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ஸோ அகிலன் வந்து 10 கிலோமீட்டரு, செல்வி வந்து 6 கிலோமீட்டர். அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது 5 times, இது 3 times 2 டேபிளில் போட்டா அப்போ 5:3 தான் ஆன்சர் சரிங்களா. சரி ஓகே. இங்க பாருங்க, ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஓர் இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பார்க்கினிய பைசைக்கிள் வந்து 5 ரூபாய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்க்கினிய ஸ்கூட்டர் வந்து 15. இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து கேட்குறாங்க. அப்போ 5/15 போட்டிங்கன்னா இது 1 times, இது 3 times. அப்போ 1:3 தான் ஆன்சர். இதுவே கொஸ்டின்ல ஸ்கூட்டர் டு பைசைக்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஸ்கூட்டர் டு பைசைக்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே 15 கீழே 5, இது 1 times, இது 3 times. அப்போ 3:1 அதான் வந்து ஆன்சர் சரிங்களா. எப்பவுமே கொஸ்டினை நல்லா படிச்சு போடணும். பட் இங்க கேட்டிருக்கிறது பைசைக்கிள் டு ஸ்கூட்டர் அதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும், போக போக கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டஃப் ஆகும் சரிங்களா. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ், அதனால அப்படி இருக்கு சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க, 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1 ரூபாய் அப்படின்னா 100 பைசே. அப்போ இங்க பைசையில இருக்கு, அப்போ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 100/20. 00 இது 1 times, இது 5 times. அப்போ 5/1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5:1 சரியா. சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, த ரேஷியோ ஆஃப் 1 liter to 50 ml. 1 லிட்டர் அப்படின்னா 1000 ml. அப்போ 1000/50. அப்போ 00 கேன்சல். இது 1 times, இது 20 times. அப்போ 20:1. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரியா. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, the length and breadth of a window are in 1 meter and 70 centimeter respectively. The ratio of the length to the breadth அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா.
ஸோ இது வந்து 1 மீட்டர், இது வந்து 70 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். சரிங்களா, 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ லென்த் டு த பிரெத்தோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. அப்போ லென்த் என்ன 1 மீட்டர், அது வந்து 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். கீழே பிரெத்து பாருங்க 70 சென்டிமீட்டர். அப்போ 70 0 0 கேன்சலு. அப்போ 10:7. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10:7. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ குமரன் கிட்ட 600 ரூபாய் இருக்கு. அதை விமலாக்கும் யாழினிக்கும் 2:3 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறான். அப்போ யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ டோட்டல் ரேஷியோ எவ்வளவு 2:3. அப்போ 2 + 3 எவ்வளோ 5. சரிங்களா, இப்போ குமரன் கிட்ட 600 ரூபாய் இருக்கு. சரிங்களா, அதை விமலாக்கும் யாழினிக்கும் 2:3 அப்படின்ற ரேஷியோல பிரிக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு விமலா. விமலாக்கு இப்போ நான் அதை வந்து கீழே போடுறேன் பாருங்க. இப்போ விமலாக்கு குமரன் கிட்ட 600 ரூபாய் இருக்கு. அப்போ விமலாக்கு 5ல் எத்தனை பங்கு 2 பங்கு. மொத்த பங்கு 5. 2 + 3 5. 5ல் விமலாக்கு எத்தனை பங்கு 2. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம்ஸ், ஸோ இது 1 டைம்ஸ், பேலன்ஸ் 1 2, இது 0. அப்போ 120 × 2 240. சரிங்களா, இது வந்து விமலா. ஸோ இது வந்து விமலா. அடுத்து யாழினி. அதே மாதிரி 600ல் எத்தனை பங்கு 5ல் 3 பங்கு. அப்போ 600 × 3/5. அதே மாதிரி இது 1 டைம்ஸ், இது 120 × 3 360. அப்போ இதுல யாருக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழினிக்கு தான் அதிகமா கிடைக்குது. ஆன்சர் வந்து யாழினி. சரிங்களா, ஸோ அடுத்த சம் வந்து பாருங்க, கீழ்காணும் சமமான விகிதத்தில் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே விடுபட்ட எண்ணை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, அப்படியே நீங்கள் 3/5 = 9/x அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3x = 9 5s are 45. அப்போ x = 45/3. ஸோ இது போட்டிங்கன்னா இது 1 டைம்ஸு, இது வந்து 15 டைம்ஸ். சரிங்களா, அப்போ எக்ஸ் வந்து 15. ஆன்சர் வந்து 15. அதேமாரி இது பாருங்க 4/5, இங்கே x/10. அப்போ 10 4s are 40. இது வந்து 5x. அப்போது இந்த 5 வந்து கீழே வந்துடும் இங்கே போச்சுன்னா. அப்போ இது 1 டைம்ஸ், இது 8 டைம்ஸு. ஸோ அதேமாரி இதுக்கு. சரிங்களா, இது வந்து சிம்பிளான சம். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு வினாடி வினா போட்டியில் கான்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ மொத்த பங்கு எவ்வளோ 10:11. மொத்தமா எவ்வளோ கூட்டினா 21 பங்கு. இதுல கவிதா வந்து 11 பங்கு. அப்போ 84ல் × 21 மொத்த பங்கு. கவிதா அது எவ்வளோ 11. இதை கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 4 × 11 44 பாயிண்ட்ஸ். கவிதா வந்து பெற்றது 44 புள்ளிகள். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்களையும் ஆசிஃப் 11 ஓவர்களில் 77 ஓட்டங்களையும் எடுத்தார்கள் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ கார்மேகன் வந்து 54 ரன்னு 9 ஓவரில். அப்போ 54/9. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஆசிஃப் வந்து 77 ரன்னு 11 ஓவரில். இதை கேன்சல் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ வந்து யார் வந்து அதிகமாக எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிஃப். சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70க்கும் 6 ஆப்பிள்களை 90க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்பு. இப்போ நீங்க வந்து 6 ஆப்பிளை 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்க வாங்குறீங்க. சரிங்களா, நீங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளோ 90/6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 15 கிடைக்கும். சரிங்களா, ஸோ 15 × 6 போட்டால் 90 கிடைக்கும். அப்போ ஒரு ஆப்பிளோட விலை வந்து 15 ரூபாய். உங்க ஃப்ரெண்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு 5 ஆப்பிளை 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 70/5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். சரிங்களா, அப்போ அவர் வந்து ஒரு ஆப்பிளை 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நீங்க நல்லா ஒன்று நோட் பண்ணணும், எது அதிகமோ அதே ஆன்சர் கிடையாது. யாரு வந்து ரேட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து பெட்டராக வாங்கியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ உங்க ஃப்ரெண்ட் நீங்க 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ உங்களை விட 1 ரூபாய் கம்மியாக வாங்கியிருக்காரு. அப்போ அவர் வாங்கினது தான் சிறப்பான விலை. அப்போ உங்க ஃப்ரெண்டு வாங்கினது தான் பெட்டர். சரிங்களா, சரி, ஓகே.
இங்க பாருங்க, பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 3/5னா ஈக்குவல் டு 6/11 அப்படின்ட்டு வரணும். இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. ஸோ செகண்டும் பாருங்க, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ தேர்டு பாருங்க, 2/5 ஈக்குவல் டு 10/25. இதை 5 டேபிளில் போட்டால் இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ 2/5 இஸ் ஈக்குவல் டு 2/5 அப்படின்ட்டு வருது. அப்போ இதுதான் வந்து விகித சமம். சரிங்களா? இதுவும் வந்து அது மாதிரி வராது. 3/1 ஈக்குவல் டு 1/3 அப்படின்ட்டு வரும். இதுவும் வந்து விகித சமம் கிடையாது. சரிங்களா? அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. சரியா? இந்த சம் வந்து பாருங்க, 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2:5 இங்க 20 இது வந்து ஈக்குவல் டு அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ 2/5 ஈக்குவல் டு x/20 இதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது. இது அப்படியே x அப்படியே வச்சுக்கிட்டு 2 × 20/5 போடுங்க. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 4 2s are 8. அப்போ x வந்து 8. அதான் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து பாருங்க, 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் x இன் மதிப்பு காண்க. இப்போ 7:5னா 7/5 ஈக்குவல் டு x/25 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 7 × 25/8 வரும். சாரி, பை 5 வரும். 7 × 25/5. இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ x is equal to 7 5s are 35. அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ 7 5s are 35 தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இஃப் a Barbie doll cost 90 then the cost of 3 such dolls is அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு மரப்பாச்சி பொம்மை வந்து 90 ரூபாய். அப்போ 3 பொம்மை அதே மாதிரி வாங்கினா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 1 90 ரூபாய். அப்போ 3 எவ்வளோ? 270 ரூபாய். 9 3s are 27, 270 ரூபாய். சரிங்களா? சிம்பிள். இந்த சம் வந்து பாருங்க, ஒரு நபர் 15 நிமிடங்களில் 2 கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர். அப்போ 45 நிமிஷத்துல எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை வந்து நான் சிம்பிளா போடுறேன். நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நல்லா பாருங்க, 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்போ 45 நிமிஷத்துல எவ்வளோன்னு கேட்குறாங்க, எக்ஸ். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது வந்து நேர்மாறல். இப்போ நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நேர்மாறல்னா இங்க 15, இங்க 45, இது வந்து ஏறுதா? அப்ப இங்க 2 15 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்ப 45 நிமிஷத்துல எவ்வளவு நடப்பாரு? இன்னும் எக்ஸ்ட்ரா தான் நடப்பாரு. அப்ப இதுவும் ஏறுது. அப்ப இதுவும் ஏறுது, இதுவும் ஏறுது அப்படின்னா அது வந்து நேர்மாறல். ஒருவேளை இங்க ஏறுது, இங்க வந்து குறையுது. இங்க 15, இங்க 45, இங்க 2ல இருந்து இங்க 1 ஆகுது அப்படின்னா அது வந்து எதிர்மாறல். அது வந்து கொஸ்டின் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 15 × x இஸ் ஈக்குவல் டு 45 × 2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 45 × 2/15. இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர். சரியா? சரி, ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு மாடல். இது வந்து ஒரு மாடல், இதுவும் ஒரு மாடல் தான். இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு நம்ம மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க போடலாம், இப்படியும் போடலாம். இங்க பாருங்க, சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ எலிஃபண்ட் வந்து 20, லயன் வந்து 80, சீட்டா வந்து 100 km/h அப்படின்னு கொடுத்துறாங்க. இங்க வந்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட்ஸ் கேட்குறாங்க. எலிஃபண்ட்டுக்கும் லயனுக்கும் உள்ள ஸ்பீடோட ரேஷியோ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எலிஃபண்ட் 20, லயன் 80. அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 1:4. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, விச் ரேஷியோ த லீஸ்ட், எது கம்மி அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, லயன் டு சீட்டா. லயன் வந்து 80, சீட்டா வந்து 100. அப்போ 4/5 கேன்சல் பண்ணீங்கன்னா 4/5 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எலிஃபண்ட்டுக்கு சீட்டா. எலிஃபண்ட் 20, சீட்டா வந்து 100. அப்போ 1/5. இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அவங்க எது லீஸ்ட்னு கேட்குறாங்க. எது லீஸ்ட் இதுல? எலிஃபண்ட் டு சீட்டா தான் வந்து லீஸ்ட். அது எப்படி லீஸ்ட்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1/4 இருக்கா, 4/1 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே பாயிண்ட் வைங்க, இங்கே 0 சரிங்க. 4 2s are 8. அப்போ இங்கே வந்து 0.2 அப்படின்ட்டு வந்துடும். இதுக்கு லயன் டு சீட்டாக பாருங்க, இது 5, இது 4, இங்கே பாயிண்ட் வச்சு 0 போடுங்க. அப்போ 8 5s are 40. அப்போ இதுக்கு வந்து 0.2, இதுக்கு வந்து 0.8. இதுக்கு பாருங்க 1/5னா 5 1, இங்கே பாயிண்ட் வச்சு 0 போடுங்க. 5 2s are 10. சரிங்களா? அப்போ 0.
அப்போ இங்க வந்து 0.2 வந்துடும். இங்க பாருங்க, இங்கே 0.2 தானே இருக்கு, பட் இங்க வந்து பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. திரும்ப இங்க 0 சேர்த்தீங்கன்னா 5 4 20 வரும். அப்போ 20 வந்துடும். அப்போ இங்க 0.25 வரும். ஸோ நான் 0.2 விட்டுட்டேன். இப்போ இங்க இங்கேயோ 0.2 வரதுனால இங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம போடுறோம். அப்போ இங்க வந்து 0.25, இங்க வந்து 0.8, இங்க வந்து 0.2. இதுல எது லீஸ்ட்? 0.2 தான் லீஸ்ட். அப்ப சரியான ஆன்சர் வந்து எலிஃபண்ட்டுக்கும் சீட்டாக்கும் இடையே வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1800ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ முதல்ல ஒரு பள்ளியில 1500 மாணவர்கள் இருக்காங்க. அவங்க 1800 உயர்றாங்க. ஃபர்ஸ்ட் 50 ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸ். முதல்ல 5 நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னு கேட்குறாங்க, எக்ஸ். சரிங்களா? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க, ரேஷியோ பாருங்க. 1500 இருந்து 1800 = 50 எக்ஸ் 5 எக்ஸ். சரிங்களா? இதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துக்கிறது. இப்போ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டீச்சர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இங்க எவ்வளவு இருக்கு? 1500 இருந்து 1800 ஈக்குவல் டு 50/x. இது வந்து டீச்சர்ஸ். அப்போ x = 50 × 1800/1500 வரும். இது 0000 கேன்சல். இது 5 3s are 15, 6 3s are 18. இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ x = 60. அப்போ டீச்சர்ஸ் எவ்வளவு உயர்றாங்க? 60. இப்போ ஸ்டெப் 2 என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்போ 1500/1800 = 5/x. அப்போ x = 5 × 1800/1500. 0000 கேன்சல். இது 5 3s are 15, 6 3s are 18. இது 1 டைம்ஸ் கேன்சல். x = 6. அப்போ டீச்சர்ஸ் எவ்வளவு உயர்றாங்க? 60. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து 6. இதுதான் வந்து விடை. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சில்ட்ரன். சரிங்களா? இது வந்து சில்ட்ரன், இது வந்து பென்சில். இங்கே தப்பாக இருக்கு. அதே மாதிரி எத்தனை பென்சில் வந்து 18 சில்ட்ரனுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 18 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும் அப்படின்னா, இங்கே 18, இங்கே எக்ஸ். சரிங்களா? 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சிலு. அப்போ 18 சில்ட்ரனுக்கு எவ்வளவு தேவைப்படும்? எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × x = 24 × 18. இங்கே தப்பாக போட்டிருக்காங்க, இது ஃபுல்லாக தப்பு. சரிங்களா? அப்போ x = 24 × 18/6. இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 18 × 4 என்ன? 72. 18 4s are 72. சரிங்களா? இது 32. 8 4 1 4s are 4, 5 6 7. அப்போ ஆன்சர் வந்து 72. 72 பென்சில் வந்து தேவைப்படும். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க 2 2 1/2. அப்போ 2 2 4 5/2 கிலோகிராம் இது. சரிங்களா? எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? இப்போ 15 சார்ட் வந்து 50 கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. இது வந்து 5/2 கிலோகிராம். மொத்த அங்க வந்து எத்தனை சார்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் வந்து எக்ஸ். இப்போ கிலோகிராம நம்ம கிராமா மாத்தணும். ஏன்னா இங்க வந்து கிராமா இருக்கு. அப்போ இங்க கிராமா தான் இருக்கணும். அப்போ 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். அப்போ 5/2 × 1000 போட்டிங்கன்னா இது 1 டைம்ஸ், இது 500. 5 5s are 25. அப்போ 2500 கிராம். இப்போ இதை அப்படியே நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 15 இங்க கிராமா மாத்திட்டோம், இன்ட்டு 2500 = x × 50. அப்போ x = 2500 × 15/50. சரிங்களா? இது அப்படியே 0 0. இது 1 டைம்ஸ், இது 50 டைம்ஸ். அப்போ 50 × 15 750. அப்போ x = 750. அதான் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஸோ 2 புக்ஸை 24 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 9 புக்கை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது நல்லா பாருங்க, நேர்மாறல் எதிர்மாறல்.
இப்போ நேர்மாறல் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இதுவும் ஏறணும். இப்போ ஏபி இது வந்து ஏபி அப்படின்னு வச்சுங்க, இதுவும் ஏறணும் இதுவும் ஏறணும். இதுவே எதிர்மாறல் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இது ஏறும் இது குறையும், இல்லாட்டி இது குறையும் இது வந்து ஏறும். சரிங்களா? நேர்மாறலாம் ஒன்று ரெண்டுமே ஏறும் இல்லாட்டி ரெண்டுமே குறையும். இப்போ இது பாருங்க, ரெண்டு நோட்டா இருக்கு, 9 நோட் ஆகுது. இங்க 24 ருபீஸா இருக்கு, இங்க வந்து கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். ஏன்னா இங்க 9 நோட் வந்து தேவைப்படுது. அப்போ இது நேர்மாறலாம் கிராஸ் மல்டிப்ளை, எதிர்மாறல்னா டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 2 × x = 24 × 9, எக்ஸ் அப்படியே இருக்கும். இது 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 108. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 90 கிலோமீட்டரை கடக்க 2 மணி நேரம் 30 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ 210 கிலோமீட்டர் கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுவும் வந்து ஏறுது, இதுவும் வந்து கண்டிப்பா ஏறும். அப்போ இது வந்து நேர்மாறல் கிராஸ் மல்டிப்ளை. சரிங்களா? இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளைவா இல்லை ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்றதா எதிர்மாறலா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து மினிட்ஸ்ல, இது வந்து 1 ஹவர் 1 மினிட்ஸ்ல இருக்கு. நம்ம வந்து மொத்தமா மினிட்ஸ்ல மாத்திக்கலாம். 1 ஹவர்னா 60 மினிட்ஸ், இங்க 2 ஹவர் இருக்கு. அப்போ 120 மினிட்ஸ் பிளஸ் 30, அப்போ மொத்தமா 150 மினிட்ஸ். அப்போ 90 × x அப்புறம் 210 × 150 அதான் இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ x = 210 × 150/90. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கேன்சல் பண்ணல உங்களுக்கு 0 0. ஸோ 3 3s are 9, 5 3s are 15, இது 1 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். அப்போ 7 5s are 30. அப்போ மொத்தம் 350 மினிட்ஸ். பட்டு அவங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லையா? இந்த 350 மினிட்ஸை நீங்கள் அவரை கன்வெர்ட் பண்ணல 5 மணி நேரம் 5 நிமிஷம் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது 350/60 போடுங்க. 60 போட்டிங்கன்னா 6 5s are 300. அப்போது 300 மினிட்ஸ்னா 60 மினிட்ஸ். 300 மினிட்ஸில் 60 டிவைட் பண்ணிங்கன்னா 5 ஹவர்ஸ் கிடைச்சிடும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 50 நிமிஷம் இருக்குது. அப்போ 5 மணி நேரம் 50 நிமிஷம். அதான் வந்து சரியான விடை. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 ரூபா நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. 1680 நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 21 மாணவர்களுக்கு 840 ரூபா கட்டுறாங்க. அப்போ எத்தனை மாணவர்களுக்கு 1680 ரூபா கிடைக்கும் கட்டணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. 840 2 முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு 1680 வந்து வரும். அப்போ 21 மாணவர்களுக்கு 840 ரூபா போட்டாங்கன்னா அப்போது இதுவும் வந்து ×2 தான் வரும். அப்போ 21 × 2 42 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் வந்து போட்டுடலாம். சரிங்களா? அப்படி இல்லாட்டி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நேர்மாறல் எதிர்மாறல் பார்த்து கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டினாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கி விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் அங்கு சென்றிருப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. 120 ஆட்கள் 8 முறை வந்து சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 120 பீப்புள் 8 முறை சென்றிருக்காங்க. அப்போ மின்தூக்கி 12 முறை சென்றா எத்தனை ஆட்கள் அங்கே சென்றிருப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 12 முறை. அப்போ எத்தனை ஆட்கள்? எக்ஸ். இது வந்து நேர்மாறல். அப்போ 120 × 12 = 8 × x. அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ x = 12 × 20/8. சாரி, 12 × 120/8. ஸோ இது வந்து 2 டேபிளில் போடுங்க. இது 4 டைம்ஸு, இது 6 டைம்ஸ், இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸ் 30. அப்போ 6 3s are 18. x = 180. அப்போ ஆன்சர் வந்து 180. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 8 மீட்டர் கம்பத்தின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இது பாருங்க, 8 மீட்டர்னா 30 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி, 8 மீட்டர்னா நிழல் வந்து நீளம் வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 30 மீட்டர் நிழல், இது வந்து நிழல். சரிங்களா?
எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அதான் எக்ஸ். இது வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 8 × 30 இஸ் ஈக்குவல் டு 6 × எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 × 8 பை 6. இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸு. அப்போ 8 5s are 40. அப்போ ஆன்சர் வந்து 40. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு அஞ்சற்காரர் 738 கடிதங்களை 8 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 738 கடிதங்களை எவ்வளோ நேரத்தில் பிரிக்கிறாரு? 6 மணி நேரத்தில் பிரிக்கிறாரு. அப்போ 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார்? அப்போ அவர்ஸ் வந்து இங்கே எப்பவுமே இங்கே மேலே எழுதிக்கோங்க. அவர்ஸ்னா அவர்ஸு, இந்த மாதிரி லெட்டர்ஸ்னா லெட்டர்ஸு. அதுக்கு நேராக தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? இது வந்து 6 ஹவர், இது வந்து 9 ஹவர் எக்ஸு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்து கிடச்சிரும். அப்போ 738 × 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் × 6. ஸோ இது அப்படியே போடுங்க. இது வந்து 3 2s are 6, சாரி 2 3s are 6, 3 3s are 9. இது 1 டைம்ஸ் போடுங்க. ஸோ 2 3s are 6, சாரி 3 2s are 6, பேலன்ஸ் 1, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 9 2s are 18. அப்போது 369 × 3 வருது, போடுங்க. 9 3s are 27, 6 3s are 18, 19 20. அப்போ 3 3s are 9, 10 11. அப்போ 1107. இதான் வந்து ஆன்சர். சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அரை மீட்டர் துணியின் விலை 15. சரிங்களா? அரை மீட்டர்னா ½ மீட்டர் 15 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 8 1/3 மீட்டர் ஆஃப் த சேம் கிளாத் காஸ்ட் வந்து கேட்குறாங்க. 8 1/3 மீட்டரோட காஸ்ட்டு இங்கே எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மாற்றணும். 1/2 வந்து 15, இது 8 3s are 24 + 1 25. 1/2க்கு 15, 25/3க்கு எக்ஸ். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1/2 × எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 25/3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 × 25/3 இன்ட்டு இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மேலே போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. அப்போ 25 × 5 125, 125 × 2 10, 2 2 4, பேலன்ஸ் 1 5. அப்போ 3, சாரி 2 தான், 2 2 4, பேலன்ஸ் 1 5. அப்போ 250. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250. ஆன்சர் வந்து 250. சரியா? இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம். அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன? ஸோ 72 9, அப்போ 40 என்ன கண்டுபிடிக்கணும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ். அப்போது 72 × எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 × 9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 40 × 9/72. சரிங்களா? இது வந்து 1 டைம்ஸு, இது வந்து 8 டைம்ஸ். 9 8s are 72, இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அதான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. 3 புத்தகங்களின் விலை 90 எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 3 வந்து 90 ரூபாய். அப்போ 12 என்ன? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × எக்ஸு 12 × 90. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா 3 இந்த பக்கம் வந்துடும். அப்போது இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, 9 4 36. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து நம்ம நேர்மாறலை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம எதிர்மாறலுக்கு போயிடலாம். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம போயிடலாம். சரிங்களா? ஸோ இதற்கு நடுவில் நிறைய சம்ஸ் இருக்குது. பட் எல்லாமே சேம் மாடல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது எல்லாமே வந்து நான் பிடிஎஃப்ல சால்வ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? நம்ம பிடிஎஃப்ல ஒரு சம்ஸ் விடாமல் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போவோன்றதுக்கோசரம் சேம் மாடல் 1 2 3 வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. மணி வந்து 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 75 ரூபாய்க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ உருளைக்கிழங்கை வாங்குவார்? 5 ரூபாய்க்கு 75. அப்போ 105 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்குவார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோ? எப்பவுமே கிலோகிராம்னா அது ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இது ஒரு பக்கம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கீழே எழுதணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கும். சரிங்களா? ஆன்சரு. அப்போ 5 கிலோ 75, 105 எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸு, இது வந்து 15 டைம்ஸு. ஸோ இது 1 டைம்ஸு, இது வந்து 7 டைம்ஸு. சரிங்களா? 15 × 7 போடுங்க. 7 5s are 35, 1 7s are 7, 8 9 10, 105 வருதா? அப்போ ஆன்சர் வந்து 7. சரிங்களா? அப்போது 7 கிலோகிராம் பொட்டேட்டோ வந்து அவர் வந்து வாங்குவார். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ முன்னாடி வந்து நம்ம நேர் விகிதம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர் விகிதம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது.
42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, 60 வேலையாட்கள் 7 நாள். அப்போ 42 வேலையாட்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? எக்ஸ். இப்போ நேர்மாறல், இது நேர் விகிதம் அப்படின்னா இது குறையுதுன்னா இதுவும் குறையணும். இப்போ இங்க பாருங்க, இங்க 60லேருந்து 42 ஆகுது. பட் இங்க வந்து பாருங்க 60 வேலையாட்கள் 7 நாள்ல முடிக்கிறாங்க. அதுவே இப்போ எவ்வளவோ குறையுது, 42 வேலையாட்களா குறையுது. அப்போ இன்னும் இங்க என்னாகும்? இங்க நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இதுவும் குறையுது இதுவும் குறையுதுன்னா அது வந்து நேர் விகிதம். இது குறையுது இது ஏறுது, இல்லாட்டி இது ஏறுது இது குறையுது அப்படின்னா அது வந்து எதிர் விகிதம். ஸோ எதிர் விகிதம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இதை அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ 60 × 7 இஸ் ஈக்குவல் டு 42 × x. அவள்தான். இதுவே நம்ம நேர் விகிதம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? அவள்தான் வந்து எதிர் விகிதம். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 60 × 7/42. சரிங்களா? ஸோ இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 10. 10 நாள். இங்க பாருங்க 7லேருந்து 10 உயருது, இங்க வந்து குறையுது. ஸோ அப்போ இது வந்து எதிர் விகிதம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தர் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டியின் விலை 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? இப்போ ஒரு பாக்ஸ் வந்து 200 ரூபாய். சரிங்களா? வேந்தன் அவர் வந்து மொத்தம் 13 பெட்டியை வாங்கினார். 13 × 200 எவ்வளோ? 13 2 26. அப்போ 2600 ரூபாய். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெட்டி 200 ரூபாயிலிருந்து 260 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ 200 ரூபாயிலிருந்து 260 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் மொத்தம் எவ்வளவு வாங்கினாரு? 13 பெட்டி வாங்கினாரு. அப்போ அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? 2600 ரூபாய் இருக்கு. இப்போ 2600 ரூபாயில ஒரு பெட்டி 260 ரூபானா டிவைட் பண்ணா எவ்வளவு டைம்ஸ்? 10. அப்போ 10 பெட்டி தான் இப்போ அவரால் வாங்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து 10. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை எத்தனை நிமிடத்தில் நிரப்பும்? ஸோ 16 குழாய் 18 நிமிடம். அப்போ 9 குழாய் எத்தனை நிமிடம்? இது வந்து நேர்மாறலா எதிர் விகிதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் விகிதம். ஏன்னா இங்க குறையுது இங்க இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 16 குழாய்கள் 18 நிமிஷத்துல நிரப்புது. அப்போ 9 குழாய்கள் நிரப்ப வந்து இதை விட லேட்டாக தான் ஆகும். ஸோ அப்போ இங்க வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதனால இது வந்து எதிர் விகிதம். அப்போ ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 16 × 18 9 × x. ஸோ 9 வந்து கீழே வந்துடும். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். 16 2s are 32. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 4 நாள்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ 40 பேர் 8 நாளில் முடிப்பாங்க. இப்போ அதே வேலை, சரிங்களா? அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க எத்தனை வேலையாட்கள் வேணும்? இங்க வந்து எக்ஸ். சரிங்களா? இப்போ இது வந்து குறையுது, இங்க வந்து 4 நாளில் செய்யணும் அப்படின்னா வேலையாட்கள் வந்து என்ன ஆகணும்? டபுள் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இது வந்து ஏறுது. சரிங்களா? அப்போ எதிர் விகிதம். இங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 40 × 8 = x × 4. அப்போ x = 40 × 8/4. x இந்த பக்கம் வந்துடும், 4 இந்த பக்கம் வந்துடும். இது 1, இது 10. அப்போ மொத்தம் 80 வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்க இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா அப்படியே சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ 40 ஒர்க்கர்ஸ் 8 நாளில் செய்யறாங்க. அப்போ 4 நாளில் செய்யணும்னா இது வந்து டபுள் ஆகணும் வேலையாட்கள். அப்போ 80 ஒர்க்கர் வந்து தேவைப்படுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ 6 பம்ப்ஸ் இருக்கு. அது வந்து 1 hour 30 minutes வந்து எடுத்துக்குது. மொத்தம் 90 minutes. சரிங்களா? ஸோ 1 hourனா 60 + 30 90 minutes. இப்போ அதில் ஒரு குழாயை வந்து அடைச்சிக்கிச்சு. அப்போ குறைஞ்சிடுச்சு 1. இப்போ எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்து எக்ஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு குழா குறைஞ்சதுனால இங்கே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த பம்ப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது குறையுது, இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இது வந்து எதிர் விகிதம். அப்போது 6 × 90 எதிர் விகிதம்னா அப்படியே டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 6 × 90 இஸ் ஈக்குவல் டு 5 × எக்ஸு. அப்போது எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா 5 வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ 1 டைம்ஸு, இது 18 டைம்ஸு. 18 × 6 108 மினிட்ஸு. இதில் 1 ஹவர் கழிச்சிட்டா மிச்சம் 48 நிமிஷம் இருக்கும். அப்போ 1 hour 48 மினிட்ஸ் தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை விற்றுவிட்டார் எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அவர்கிட்ட மொத்தம் 144 வாத்து இருக்கு, 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு. இது வந்து வாத்து, இது வந்து உணவு. இப்போ இந்த 144ல 32 வித்துட்டாரு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 112 அவர்கிட்ட இருக்கு. அப்போ 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு. இப்போ அதில் 32 வித்ததுனால இப்போ உணவு வந்து இந்த வாத்துகளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம், இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து வரும். அப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது குறையுது, இங்கே நாட்கள் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து எதிர் விகிதம். அப்போ 144 × 28 ஈக்குவல் டு எக்ஸ் × 112. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 × 28 பை 112. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணி இங்கே பாருங்கள், இதை கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 36 நாட்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? 36 நாட்கள் தான் ஆன்சர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 154 வாத்து இருக்குது, அதற்கு வந்து 28 நாட்கள் தேவையான உணவு இருக்குது. அதெல்லாம் 32 வித்துட்டாரு. அவர் விற்றதுனால இப்போ 24 நாட்கள் வர உணவு வந்து எக்ஸ்ட்ரா வரும். இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா 32 வாத்தை வித்துட்டாரு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே வந்து வாத்து வந்து குறையுது, இங்கே வந்து ஃபுட்டோட நாட்கள் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா வரும்னு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அது எவ்வளோ நாள் வரும்னு தெரியாது. அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து எதிர் விகிதம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாள்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் 30 இயந்திரங்கள் அதே குழியை வெட்ட எத்தனை நாள்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ 10 இயந்திரங்கள், 10 மிஷினு 60 நாள் 60 டேஸ் வந்து எடுத்துக்குது. இப்போ அதே அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வந்து வேலை செய்யுது. அப்போது 30 மிஷினு 30 மிஷின்ஸு எவ்வளோ டேஸ் எடுக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 10 மிஷினு 60 நாள். அப்போ 30 மிஷினு இங்கே டேஸ் வந்து கம்மியாகும். ஏன்னா மிஷின் அதிகமாகிறதுனால நாட்கள் வந்து கம்மியாகும். அதை எத்தனை நாட்கள் தெரியாது. எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து எதிர் விகிதம். இங்கே குறையுது, இங்கே அதிகமாகுது, இங்கே வந்து குறையுது. அப்போது 10 × 60 ஈக்குவல் டு 30 × எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 × 10. இந்த 30 இந்த பக்கம் போயிடும். பை 30 0 0 1 டைம்ஸ் 2 டைம்ஸு 10 × 2 20. அப்போ மொத்தம் 20 நாட்கள் வந்து போதுமானது. ஃபர்ஸ்ட் 60 நாட்கள் தேவைப்பட்டது, இப்போ 20 நாட்கள் போதுமானது. சரிங்களா? இதான் ஆன்சர். இங்க பாருங்க, 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 30 நாள்களுக்கு தேவையான உணவுப் பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருள் அவர்களுக்கு எத்தனை நாள்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 40 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 30 நாள்களுக்கு தேவையான உணவு இருக்கு. இப்போ மாணவர்கள் 2 மடங்குனா டபுள் ஆகுறாங்க, 80 ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு நாளைக்கான ஃபுட்டு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, இது வந்து ஏறுது. இப்போ 30 நாட்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கு. பட் ஆனால் இப்போ 80 பேர் ஆகிறதுனால அந்த ஃபுட்டோட டேஸ் வந்து குறையும். அப்போ இது வந்து எதிர் விகிதம். 40 × 30 ஈக்குவல் டு 80 × எக்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 × 30 பை 80. இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 15. அப்போ 15 டேஸ் தான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 500 கிராம் இடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில்
ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்கள் அனுப்ப அவகிட்ட காசு இருக்கு. சரிங்களா? இப்போ 40 சிப்பங்களை அனுப்புறா. இப்போ 40 சிப்பங்களை அதே பணத்தை வச்சுதான் அனுப்புறான். அப்படின்னும் போது கிராம் வந்து குறையும். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏறுது, இது குறையுது. அப்போ இது வந்து எதிர் விகிதம். அப்போ 8 × 500 40 × x அப்படியே ஸ்ட்ரெயிட்டா மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் அப்படியே வச்சா 40 இந்த பக்கம் போயிடும். சரிங்களா? இது 1 டைம்ஸ் 8 5s are 40. இது 1 டைம்ஸ், இது 100 டைம்ஸ். அப்போ 100 கிராம். சரிங்களா? 100 கிராம் தான் ஆன்சர். இப்ப பாருங்க, ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இப்போ ஒரு தோட்டத்தை களை எடுக்க 120 நிமிடங்கள் வந்து 6 தோட்டக்காரர்கள் வந்து வேலை செய்யறாங்க. சரிங்களா? இப்போ அதே வேலையை 30 நிமிடங்கள்ல முடிக்கணும். 30 நிமிடங்களை முடிக்கும் போது எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவை அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஹவு மெனி கார்டனர்ஸ் ஆர் நீடட் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் ஆர் நீடட் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து எதிர் விகிதமா இல்லாட்டி நேர் விகிதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர் விகிதம். ஏன்னா இப்போ டைம் வந்து குறையுது. இப்படி குறைக்கும் போது இங்க வந்து அதிகமான ஆட்கள் வேலை செய்யணும். அப்ப இது வந்து அதிகமாகும். அப்போ 120 × 6 30 × x. அப்ப x அப்படியே வச்சுக்கிட்டா 120 × 6/30 வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 0 0 1 2 12 2s are 24 கார்டனர்ஸ். கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்கன்னா, எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவை அப்படின்ட்டு கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க. அப்போ கூடுதலா எத்தனை பேர் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது 24. 24 ஏற்கனவே 6 பேர் லிஸ்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ? 18 கார்டனர்ஸ். சரிங்களா? இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். அவளது சராசரி வேகம் 12 km/h ஆக இருந்தால் அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. அவள் 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ நீலவேணி வந்து தினமும் ஸ்கூலுக்கு பைசைக்கிள்ல போறா. சரிங்களா? அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 12 km/h. அவ வந்து 20 நிமிஷத்துல போயிடுறா. எவ்வளவு ஸ்பீடு? 12 km/h 20 மினிட்ஸ்ல போயிடுறா. அப்போ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் இஃப் ஷி ரீச்சஸ் த ஸ்கூல் இன் 15 மினிட்ஸ்? அவ 15 நிமிஷத்துல போனோம்னா அவ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. சரிங்களா? இது வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இது வந்து எதிர் விகிதம். அப்போ 12 × 20 = x × 15. அப்போ x = 12 × 20/15. அப்போ இது 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ 4 4s are 16. அப்போ அவர் 16 km/h போனானா 15 நிமிஷத்துல போயிடுவா. பட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு? அவ ஏற்கனவே 12 km/h போறா. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணா 15 நிமிஷத்துல போயிடுவா அப்படின்ட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த 16ல இருந்து இந்த 12 மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 4. அப்ப ஆன்சர் வந்து 4 km/h. சரிங்களா? ஸோ எப்பவுமே கொஸ்டினை நல்லா படிச்சு பார்த்து ஆன்சர் வந்து நீங்க பண்ணணும். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாள்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இப்போ 36 மிஷின் 54 நாள்ல டாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போ 81 நாள்ல ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை மிஷின் வந்து கேட்கும் வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்போ இது வந்து கம்மியாயிடும். மிஷின்ஸ் வந்து கம்மி பண்ணாலே நாட்கள் வந்து அதிகமாகும். அப்போ இது வந்து அதிகமாகுது, இது கம்மியாகுது. அப்போ இது வந்து எதிர் விகிதம். அப்போ 36 × 54 = x × 81. எக்ஸ் அப்படியே வச்சுங்க. ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா? ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா இது வந்து இந்த பக்கம் வந்து வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24 மிஷின்ஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ 9 டேபிள்ல போடுங்க. 9 4s are 36. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9 9s are 81. சரிங்களா? ஸோ இது போடுங்க 1 டைம்ஸ் 9 6s are 54. அப்போ 6 4s are 24. 24 மிஷின்ஸ். சரிங்களா? சரி, ஓகே.
இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாள்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன? அப்போ 12 × 10 = 20 × x டைரக்டா போட்டுடலாம். இது வந்து எதிர் விகிதம். அப்போ x = 12 × 10/20. இது 1, இது 2, இது 1, இது 6. சிம்பிள் ஆன்சர் வந்து 6. சரியா? சரி, ஓகே. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். 4 பேர் 12 நாள். அப்போ 2 பேர் கூடுதலாக சேர்த்தா 4 + 2 6. 4 + 2 சரிங்களா, 6 × x. அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x = 4 × 12/6. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ x = 8. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாள்கள் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன? அப்போ 12 × 10 = 20 × x டைரக்டா போட்டுடலாம். இது வந்து எதிர் விகிதம். அப்போ x = 12 × 10/20. இது 1, இது 2, இது 1, இது 6. சிம்பிள் ஆன்சர் வந்து 6. சரியா? சரி, ஓகே. 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அதே வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். 4 பேர் 12 நாள். அப்போ 2 பேர் கூடுதலாக சேர்த்தா 4 + 2 6. 4 + 2 சரிங்களா, 6 × x. அதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x = 4 × 12/6. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ x = 8. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, தமிழ்ச்செல்வன் 5000ஐ 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார். அவர் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ இப்போ 5000 3 மாசத்துக்கு ஒரு முறை சேமிச்சுட்டு வர்றாரு. அப்போ 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இப்போ இது வந்து நேர்மாறல். இது இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க x. அப்போ x × 5,000 1,50,000 × 3 சரிங்களா. அப்போ x அப்படியே வச்சுக்கிட்டா 5,000 இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த 3 0 இந்த 3 0 கேன்சலு. இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இன்னொரு 0 வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 30 × 3 90 months சரிங்களா. அப்போ 90 months நீங்க 12ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 7.5 years வந்து கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 7.5 years. ஸோ இந்த சம் வந்து பாருங்க, ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, டோட்டல் பேஜஸ் 300. 30 பேஜ் per minute வந்து அச்சிடுது. எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள். அப்போ டோட்டல் டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ 300 பேஜை 30ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு 10 நிமிஷம் வந்து கிடைச்சிரும். அப்போ மொத்தம் 10 நிமிஷத்துல அது வந்து 300 பேஜ் வந்து அச்சடிக்குது சரிங்களா. இது வந்து x1 y1 சரிங்களா. இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. x1 y1 = x2 y2. அப்போ 30 பக்கங்களை ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள் அப்படின்ட்டு 300 பக்கங்களை அச்சிடுது. அப்போ 30 × 10 சரிங்களா = x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. எத்தனை நிமிஷம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைம் × 25 வந்து ஒரு நிமிஷத்துக்கு சரிங்களா. 25 பேஜ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு. அப்போ x = 30 × 10/25 சரிங்களா. அப்போ 5 5s are 25, 6 5s are 30, இது 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 6 2s are 12 minutes சரிங்களா. நல்லா பாருங்க, 300 பேஜ் 30 பேஜ் per minute. அதை நம்ம டிவைட் பண்றோம். நம்மளுக்கு டோட்டல் டைம் வந்து கிடைச்சிருது 10 நிமிஷம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 30 பேஜ் per minute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 பேஜ் per minute டோட்டல் டைம் எவ்வளோ? 10 நிமிஷம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? 25 பேஜ் per minute. நம்ம எவ்வளவு டைமிங் கண்டுபிடிக்கணும், அதான் வந்து எக்ஸ் சரிங்களா. இதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு 12 நிமிஷம் சரிங்களா. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 6 பழரச பாட்டில்களின் விலை 210 எனில் 4 பழரச பாட்டில்களின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 6 பாட்டில் வந்து 210. அப்போ 4 பாட்டில் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நல்லா பாருங்க, இது வந்து குறையுது.
ஸோ 6லேருந்து 4 பாட்டிலாக குறையுது சரிங்களா. அப்போது இதுவும் குறையும், ரேட்டும் குறையும். அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 × x இஸ் ஈக்குவல் டு 4 × 210. இதை அப்படியே எழுதிருக்கேன், இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 3 2s are 6, 7 3s are 21, பேலன்ஸ் 0. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ 70 × 2 140. இந்த சம் வந்து பாருங்க, x ஆனது y-இன் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. கொடுத்துள்ளபடி y is equal to 6 எனில் x இன் மதிப்பு 4, y is equal to 8 எனில் x இன் மதிப்பை காண்க. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எதிர் விகிதம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே சரிங்களா. x ஆனது y-இன் இரு மடங்கோடு எதிர் விகிதம் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சரிங்களா. x varies inversely as twice of y அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ x1 y1 is equal to x2 y2 அப்படின்னு எடுத்துக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, 4 × 6 is equal to x வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க, y வந்து 8 சரிங்களா. அப்போ x is equal to 4 × 6/8. இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்போ x is equal to 3 சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 3. இந்த சம்பந்தம் பாருங்க, ஒரு சரக்கு வண்டி 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. ஸோ 594க்கு 108 லிட்டர் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு என்ன? அப்போ 1650 கிலோமீட்டரை டீசல் என்ன கேட்குறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. அப்போது 594 × x இது வந்து நேர் விகிதம். அப்போ 1650 × 108 இதை கேன்சல் பண்ணுங்க. இது 6 டேபிளில் போடுங்க சரிங்களா. ஸோ 6 டேபிளில் போட்டிங்கன்னா இது 99 டைம்ஸ் வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 டைம், இது வந்து 18 டைம்ஸ் வந்து வரும் சரிங்களா. இது வந்து 18 டைம்ஸ், 18 × 6 வரும். இது வந்து 99 × 6 வரும். இது 3 டேபிளில் போடுங்க, 33 டைம்ஸு. இது வந்து 6 3s are 18. இது 1 டைம்ஸு, இது 50 டைம்ஸ் வந்து வரும். அப்போ 50 × 6 என்ன, 300. அப்போது 300 லிட்டர், அதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சரியா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு டசன் சோப்புகளின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு டசன்னா 12. அப்போ 12 சோப் வந்து 396 ரூபாய். அப்போ 35 சோப்போட விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து ஏறுது, அப்போ இதுவும் ஏறும், ரேட்டும் ஏறும் சரிங்களா. அப்போ இது வந்து நேர் விகிதம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x × 12 is equal to 35 × 396. அதான் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ x is equal to 35 × 396. 12 வந்து இந்த பக்கம் கீழே வந்துடும். இது 1 டைம்ஸு, இது 33 டைம்ஸு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1155 கிடைக்கும். அப்போ அதான் வந்து ஆன்சர். அதோட ரேட் வந்து 1155. ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ 7 பாட வேலைகள் 45 நிமிஷம். அப்போது 9ஆக மாறும்போது அது எவ்வளவா மாறும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இது வந்து ஏறுது. ஸோ அந்த டைம் வந்து சேம் தான். ஸோ காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த டைம் வந்து சேம் தான். பட் பீரியட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது வந்து குறையும் சரிங்களா. அப்போ இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்போது 7 × 45 = 9 × x சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் நேர் விகிதமோ எதிர் விகிதமோ கரெக்டாக கொஸ்டினை பார்த்து போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸில் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. அப்போது x இந்த பக்கம் இருக்கும், 9 வந்து இந்த பக்கம் வந்துடும். அதான் இங்கே எழுதிருக்கேன். இது வந்து 1 டைம்ஸு, இது 9 5s are 45. அப்போ 7 × 5 35 நிமிஷம். அப்போ ஒரு பீரியட் வந்து 35 நிமிஷமாக மாறிடும் சரிங்களா. சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாள்களுக்கு போதுமானதாக உள்ளது. ஸோ 10 நாள்களுக்கு பின்னர் 20 நபர்கள் வந்து அந்த முகாமில் சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாள்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 80, அதுக்கப்புறம் 60. ஆஃப்டர் 10 days அந்த 60லேருந்து இந்த 10 கழிக்கணும், 10 நாளை. அப்போது 80 பேர் 50 நாளாக ஆகிடும் சரிங்களா. இப்போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 20 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்போது அந்த ஃபுட்டோட ஷார்ட்டேஜ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 80 கூட இந்த 20 சேர்க்கணும். அப்போ இது 100 ஆகிடும். எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து எதிர் விகிதம். 80 50 100 எக்ஸு. ஸோ இது வந்து அதிகமாகுது, இது வந்து கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர் விகிதம். அப்படியே நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
அப்போ 80 × 50 இஸ் ஈக்குவல் டு 100 × எக்ஸ். சரிங்களா? அப்போது இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டா இது வந்து இந்த பக்கம் போய் கீழே போயிடும். அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். 8 5 ஆர் 40, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 வந்து கிடச்சிரும். ஸோ அவங்க வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 50ல் இந்த 40 நீங்கள் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 10 வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சரா. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 10 days. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? calculate the number of days of food shortage due to the addition of 20 more people அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது 20 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுனால அவங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 10 நாள் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாள்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாள்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாள்கள் எடுத்துக்கொள்வார்கள்? ஸோ ஸ்டார்டிங்கில் 6 12. சரிங்களா? ஆஃப்டர் 2 days அப்படின்னும் போது அதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும். இதில் வந்து 2 மைனஸ் பண்ணணும். அப்போது 6 மாறிடும். சரிங்களா? இப்போது திரும்ப 6 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போது 12 பேர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவ்வேலையை செய்ய எத்தனை நாள்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ எக்ஸு. சரிங்களா? அப்போது 6:10. இங்கே வந்து 12:x. இது அப்படியே வந்து நேர் விகிதம். சரிங்களா? இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ எதிர் விகிதம் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 6 × 10 இஸ் ஈக்குவல் டு 12 × எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 10/12. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 days. சரிங்களா? அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. சரி, ஓகே. இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே லைனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதேமாரி இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பொறுத்தவரை டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம், எதிர் விகிதம். சரிங்களா? ஸோ நேர் விகிதம், எதிர் விகிதம் இதான் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக்கு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சம்ஸை வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேர் விகிதமும் எதிர் விகிதமும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது வந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. நம்மளோட ஜிகே வித் எம்கே சேனலில் 6th to 10th வர புக்கில் இருக்க சம்ஸை சால்வ் பண்ணி நம்ம வீடியோ போட்டு வரோம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸுமே அதில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதேமாரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கம்மிங் வீக்ஸ்லேருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதேமாரி நம்ம டெலகிராமில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா தமிழுக்கு ஃப்ரீயாக நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.